Hi, welcome back to Mitran Structures. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு 2026 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 எக்ஸாம் வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஆனுவல் பிளானில் போட்டிருந்தாங்க. கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி ஸ்டாண்டர்டில் இன்டர்வியூ, அதுக்கப்புறமா டிகிரி ஸ்டாண்டர்டில் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிகிரி டிப்ளமோ லெவல் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ அந்த ஐடிஐ லெவல் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்டிங் வந்து இது பண்ண போகிறாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2026 ஒரு 3 எக்ஸாம் வந்து வர்றதுக்கான பாசிபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா டிஎன்பிசி 2025 பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தாங்களோ அது எல்லா எக்ஸாமும் கண்டக்ட் பண்ணிட்டாங்க. அதனால 2026 கண்டிப்பாக அவங்க ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெட்யூலில் கண்டிப்பாக இந்த 3 எக்ஸாம் நடக்கிறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் அதிகம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டுக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கும் என்னென்ன சிலபஸ்லாம் சேமாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோர் சிலபஸ் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிவில் இன்ஜினியரிங் டிஎன்பிசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம கோர் சிலபஸ் அப்படிம்பாங்க. ஓகே, அது என்ன சப்ஜெக்ட்? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கங்க, இல்லைனா டிகிரி ஸ்டாண்டர்டாக எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இதுல ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி 80 to 85% ஆஃப் சிலபஸ் வந்து போத் ஆர் சேம். ஓகேங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிவில் இன்ஜினியரிங் சிலபஸ் கோர் டாபிக்ஸ் அப்படிம்பாங்க. நீங்க எந்த எக்ஸாமினேஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிசியில் டிப்ளமோ லெவலுக்கா இருக்கட்டும், இல்லை டிகிரி லெவலா இருக்கட்டும், இந்த கோர் பேசிக் பேப்பர் அப்படிம்பாங்க, கோர் சப்ஜெக்ட் அப்படிம்பாங்க. இந்த கோர் சப்ஜெக்ட்ல இருந்தா பார்த்தீங்க அப்படின்னா நார்மலா எல்லா கொஸ்டின்ஸுமே கேட்குறாங்க. ஓகேங்களா? பட் த பேஸ்ட் ஆன் நம்மளோட டிப்ளமோ லெவலுக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக போக மாட்டாங்க. பட் டிகிரி ஸ்டாண்டர்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக உள்ள போய் கேட்பாங்களே தவிர மிச்சபடி படிக்கிற ப்ரொசீஜர் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? சேம் டாபிக் தான். அதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக கேட்பாங்க. டிகிரி இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு, நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு டிகிரி ஸ்டாண்டர்டில். ஓகே, டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி மேலோட்டமாக தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நீங்கள் 2 எக்ஸாமுக்குமே ப்ரிப்பேர் பண்ணலாம். டிகிரி முடிச்சிருக்கீங்களா? ஓகேங்களா? டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கும் சரி, இந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமுக்கும் சேமாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்ல வருது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர் டாபிக்ஸ் அப்படிங்கிறாங்களா, இந்த கோர் டாபிக்ஸ் எது அப்படின்னா இந்த 2 சிலபஸையும் நான் கவர் பண்ணதான் கோர் டாபிக்ஸ் அப்படிம்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் சேர்ந்தது தான் ஒரு டாபிக்ஸ். ஓகேங்களா? ஒரு இது. அடுத்து ஸ்ட்ரக்சர் அனலைஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ஆர்சிசி, ப்ரீ ஸ்ட்ரெஸ், ஸ்டீல் எல்லாமே வந்துடும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸும் உள்ள கொண்டு வந்துடும். நெக்ஸ்ட் ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், சாயில், ஃபவுண்டேஷன், அதே மாதிரிலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், ஹைவேஸ், ரயில்வேஸ், ஹார்பர்ஸ், ஏர்போர்ட்ஸ் இது எல்லாமே உள்ள வந்துடும். நெக்ஸ்ட் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங், என்வரான்மெண்டல் இன்ஜினியரிங், பொல்யூஷன் கண்ட்ரோல், எஸ்டிமேஷன், காஸ்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, சிவில் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதாலும் சரி இதான் 10 கோர் டாபிக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இந்த இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே போகும். ஓகேங்களா? இது 2 சிலபஸுமே நாங்கள் மிங்கிள் பண்ணி தான் எடுத்திருக்கிறது. இப்போ இன்ஜினியர் மெக்கானிக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் மேக்ஸிமம் இதான் சிலபஸே. ஓகே, இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், ஆக்சியல் கம்பைன்ட் அண்ட் பிரின்சிபல், அதில் எலாஸ்டிக் கான்செப்ட், தெர்மல் ஸ்ட்ரெஸ்ல இருந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மோட் டயக்ராம்ல இருந்து கேட்குறாங்க. டார்ஷனு, காலம்ஸு, ஜாமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செக்ஷனு, அனலைஸ் ஆஃப் பிளேன் ஃப்ரேம்ஸ், ஜாயின்ட்ஸ், தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஓகேங்களா? இன்ஜினியர் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் இப்போ என்னன்னா 2 சப்ஜெக்டையுமே 2 டிகிரி ஸ்டாண்டர்ட், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சப் டாபிக்னு ஒரு 10 டாபிக் இருக்குது. ஓகேங்களா? நம்ம எல்லா இதுவும் சேர்ந்து ஒண்ணு. ஓகேங்களா? ஒவ்வொரு இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டாபிக்ஸ் இருக்குது. அந்த 10 டாபிக்ஸ நீங்க நல்லா தரோவா படிச்சீங்கனாவே போதும். ஓகேங்களா? இது வந்து நார்மலா பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனலைஸ். ஓகேங்களா? இதான் ஸ்ட்ரக்சரல் அனலைஸ்ல. மேக்ஸிமம் என்ன கேட்குறாங்க? டிஃப்ளெக்ஷன் ஆஃப் பீம்ஸ். அதுல டிட்டர்மைன்ட் அண்ட் இன்டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ பொறுத்து கேட்குறாங்க. அதே மாதிரி இன்டிட்டர்மைன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்ல 3 கண்டிஷன் தான். ஃபிக்ஸ்டு, கன்டினியூஸ், போர்ட்டல் ஃப்ரேம். அடுத்தது அனலைஸ். இந்த ஸ்ட்ரக்சரல் அனலைஸ்ல பார்த்தீங்கன்னா மெத்தட்ஸ் இருக்குல்ல, அந்த மெத்தட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த இதான் மோர்ஸ், மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்லோப் டிஃபரன்ஸ், ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி மெத்தட்ஸ். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளதான் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள சில சப்டாப்
டாபிக்ஸ் இருக்குது. மெத்தட்ஸ் தான் அப்படி பார்த்தீங்கன்னா சப் டாபிக்ஸ் அப்படிம்பாங்க. அப்போ ஸ்ட்ரக்சர் அனலைஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கை நீங்கள் மோஸ்ட்லி கவர் பண்ணாவே போதும். ஆர்ச்சஸ், சஸ்பென்ஷன் கேபிள்ஸ், இன்ஃப்ளூயன்ஸ் லைனு, மூவிங் லோட்ஸ், ஸ்டெபிலிட்டி, ரீட்டைனிங் வால், த பிளாஸ்டிக் தியரி. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் அனலைஸில் இது மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஏன்னா நம்ம எல்லாமே எடுத்து ஸ்ட்ரக்சர் அனலைஸ் வந்து எல்லாம் உட்காந்து எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி படிக்காதீங்க. முதல்ல டாபிக் வைஸாக ஸ்பில் பண்ணிக்கங்க. ஓகே, டிஃப்ளெக்ஷன் பீமா அதை தரவா படிங்க. அடுத்து இன்டர்மீடியட் ஸ்ட்ரக்சர், அதுக்குள்ளே என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம், எந்த மாதிரிலாம் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. அடுத்தது மெத்தட்ஸ், ஸ்ட்ரக்சர் அனலைஸ் மெத்தட்ஸில் எத்தனை மெத்தட்ஸ் இருக்குது, எந்தெந்த மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்து ஆர்ச்சர், சஸ்பென்ஷன் கேபிள் இருந்துச்சுன்னா அந்த டாப்பிக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணுங்க. ஓகே, ஸ்ட்ரக்சர் அனலைஸை பொறுத்தவரையும் இவ்வளோதான் டாபிக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன். ஓகே, ஸ்ட்ரக்சரல் டிசைனை பொறுத்தவரையும் 3 இருக்கு. ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட், டிசைன் ஆஃப் ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் ஸ்ட்ரக்சர், ப்ரீ ஸ்ட்ரெஸ், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெயின்ஃபோர்ஸ்டு த கான்கிரீட், ஓகேங்களா, ஆர்சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் ஸ்டேட் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அது கான்செப்ட். இதில் 1 வே ஸ்லாப், 2 வே ஸ்லாப், ஃபிளாட் ஸ்லாப் கேட்குறாங்க. இதில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் மட்டும்தான் ஃபிளாட் ஸ்லாப் இருக்குது. நார்மலாக டிப்ளமோ லெவலில் ஃபிளாட் ஸ்லாப் கிடையாது. அதேமாதிரி காலம், ஐசோலேட் ஃபிட்டிங்கு, ரெட்ரோ ஃபிட்டிங் பேசிக். ஏன்னா இதில் வந்து ரெட்ரோ ஃபிட்டிங் எதில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஆர்சிசி இதில் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஃபிட்டிங், நம்ம ஆர்சிசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ ஃபிட்டிங்கும் உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, நம்ம இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ரெட்ரோ ஃபிட்டிங் இந்த இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. இங்கே தான் இருக்குது பாருங்களேன், இந்த வெல்டடு, பிளேட் கிட்ரு, இந்த லிக்விட் ஆஃப் ரிட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸு, அந்த மெயின்டெனன்ஸு. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோஃபிட்டிங் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா, பில்டிங் மெட்டீரியல்ஸு, இதில் சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்ரோஃபிட்டிங் கான்செப்ட் இருக்குது, அதையும் கொஞ்சம் கூத்து பண்ணிக்கங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆர்சிசி. நெக்ஸ்ட் அடுத்தது ப்ரீ ஸ்ட்ரெஸ். ப்ரீ ஸ்ட்ரெஸ் இருக்குது எதுக்கு அப்படின்னா டிகிரி ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா, ப்ரீ ஸ்ட்ரெஸில் உட்காந்து ரொம்பலாம் படிக்காதீங்க. அவன் சொல்கிறான் சிஸ்டம்ஸ் மெத்தட்ஸ், அதில் போஸ்ட் டென்ஷனிங் தான். ஓகே, அதே மாதிரி டிசைன் ஃபார் ஃப்ளெக்ஷன். இவ்வளோ தான் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே இருக்கிற டாப்பிக்கே, அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா த ஸ்டீல். ஓகேங்களா, ஸ்டீலை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஆஃப் டென்ஷன் அண்ட் கம்ப்ரெஷனு, கனெக்ஷன், போல்டடு, வெல்டட் மட்டும்தான். ஓகேங்களா, போல்டடு, வெல்டட் மட்டும்தான் மேக்ஸிமம். இதெல்லாம் வந்து கேட்கறது கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் பீம்ஸில் பிளேட் கிரேட்டரும் கேண்ட்ரி கிரேட்டரும், லிக்விட் ரிட்டைனிங் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரல் டிசைனில் ஒரு 3 டாபிக். அந்த டாபிக் உள்ள சம் டாபிக்ஸ் இருக்குது. அடுத்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ். நீங்கள் நல்லா தெரிஞ்சால் போதும். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் இதை மட்டும் பாருங்கள். ஓகே, மெட்டீரியல்ஸில் பிரிக்கு, சிமெண்ட், அக்ரிகேட்ஸ், டிம்பர், ஸ்டீலு, கிளாஸ், அதோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அதோட ப்ராப்பர்ட்டிஸு, அதோட டெஸ்டிங், இதை மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டில் இந்த மிக்ஸ் டிசைன், என்ன அட்மிக்சர் யூஸ் பண்ணுறாங்க, கான்கிரீட்டோட டெஸ்டிங், இந்த இது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீன் அண்ட் மாடர்ன் மெட்டீரியல்ஸ், இப்போ ரீசெண்டாக நிறையா கேட்டுருக்காங்க. ஓகே, ஃப்ளையாசி, எம்சாண்டி, எஃப்ஆர்பி. ஓகேங்களா, இந்தமாதிரி சோலார் பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வச்சு பில்டிங் பைலாஸ், டிஎன் ரூலோட பில்டிங் பைலாஸ், அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் அக்கோஸ்டிக், ஃபயர் சேஃப்டி. ஓகே, அதை பற்றி கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, இது வந்து ப்ராக்டிஸ்க்கு. ஓகே, ஃபவுண்டேஷன் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி ஃபவுண்டேஷன் என்னென்ன இருக்குது, அதேமாதிரி என்னென்ன டைப்ஸ் ஆஃப் தி ஃப்ளோரிங், டோர்ஸ், விண்டோஸு, ஓகே, வெதரிங் கோட்ஸ், இது எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் வந்துடும். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ டெக்னிக்கல். இந்த ஜியோ டெக்னிக்கலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க டாபிக். சாயில் ஃபார்மேஷன், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், பெர்மெபிலிட்டியிலேருந்து கொஸ்டின் கேட்டுருக்காங்க. ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனு, கன்சால்டேட்டர், சிஎஸ் ஸ்ட்ரென்த் பெராமீட்டரு, காம்பாக்ஷன். ஓகேங்களா, அதேமாதிரி சாயில் எக்ஸ்போசர், எஸ்பிடி, போர்வெல்லிங்க, த ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனில் பொறுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஷாலோ ஃபவுண்டேஷன். அதில் தெர்சாகி ஈக்குவேஷன் கண்டிப்பாக கேட்கணும். பைல் ஃபவுண்டேஷன், லோட் டெஸ்ட், குரூப் ஆக்ஷன், இந்த இது மாதிரி செட்டில்மெண்ட். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க டாபிக். ஜியோ டெக்னிக்கலை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது சப் டாப்பிக்காக எடுத்துங்க. ஜியோ டெக்னிக் எடுத்து எல்லாமே ஒன்றா படிக்க ஆரம்பிக்கிறாதீங்க. ஃபர்ஸ்ட் சாயில் ஃபார்மேஷன் அதுலேருந்து ஆரம்பிங்க. அதுலேருந்து அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, அதுலேருந்து பெர்மெபிலிட்டி வாங்க, அதுலேருந்து கன்சால்டேஷன். இது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே இன்டர்லிங்க் தான். ஓகேங்களா, நீங்கள் டேரெக்டாக எடுத்து பெர்மெபிலிட்டி, ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. நீங்கள் ஃபஸ்ட்டு சாயிலோட ஃபார்மேஷன் எத்தனை டைப்ஸ், அதில் எப்படி கிளாஸிஃபைட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸில் இது வந்து என்ன டைப் ஆஃப் சாயில், அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, கோர்ஸ் கிரைனா, ஃபைன் கிரைன் சாயிலா, கிளே சாயிலா, சில்ட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதுதான் வந்து ஜியோ டெக்னிக்கல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகே, டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸு, ரயில்வேஸு, ஏர்போர்ட்டு, ஹார்பர்ஸ். ஓகேங்களா, இதில் நமக்கு ரொம்ப அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரோட்வேஸ் தான்.
ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ரோடு கண்டிப்பா கேட்குறாங்க. அதோட ஜியோமெட்ரிக் டிசைன் நமக்கு ஜியோமெட்ரிக் டிசைன் உங்களுக்கே தெரியும். சைட் டிஸ்டன்ஸு, கிரேடியன்ட், கேம்பர் இந்த இத பொறுத்து தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது பேமெண்ட் மெட்டீரியல்ஸு, டிராஃபிக் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரயில்வேஸ்ல ரொம்பலாம் கிடையாதுங்க. டாபிக் ரொம்ப சின்னது தான். ரயில்வேஸ்ல பெர்மனன்ட் வே காம்போனன்ட்ஸ், சிக்னலிங், இன்டர்லாக்கிங். இதுதாங்க கேட்குறாங்க. வேற பெருசா இந்த கொஸ்டின்லாம் கேட்கறது கிடையாது. ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஏர்போர்ட்லயுமே இதான். பிளானிங்கு, ரன்வேஸ், டெர்மினல் பில்டிங்ஸ். ஓகேங்களா? அதோடுக்குள்ள காம்போனன்ட்ஸ் மட்டும்தான். அடுத்தது ஹார்பர், ஓஷன் ஸ்ட்ரக்சர், லே அவுட்டு, பிரேக் வாட்டர், டக்ஸ். இது மட்டும்தான் நமக்கு இதுல ஹார்பர்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் அந்த ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ். ஓகேங்களா? இந்த ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 3 டாபிக் நம்ம இதுல 3 சப்ஜெக்ட் நம்ம கவர் பண்ண போறோம். என்னன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அப்ளைடு ஹைட்ராலிக்ஸ், அதாவது ஓப்பன் சேனல் ஃப்ளோ அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கப்புறம் இரிகேஷன் இன்ஜினியரிங். இந்த 3 டாபிக் சேர்த்து தான் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்ஸ் அதில் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டு, அந்த மேனோமீட்டர் இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஓகேங்களா? எத்தனை டைப்ஸ் ஆஃப் தி ஃப்ளோ இருக்குது? லேமினார் ஃப்ளோ, 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், ஸ்டெடி, அன்ஸ்டெடி, நான் யூனிஃபார்ம் அந்த மாதிரி இருக்குல்ல. அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ த்ரூ பைப்ஸ். இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இதை படிச்சுட்டு இருந்த டாபிக் தான். ஓகேங்களா? இதை நீங்கள் ஓரளவு கோ த்ரூ பண்ணிங்கனாவே ஓரளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில பெரிய சப் டாபிக்லாம் கிடையாது. இதில் இரிகேஷன் இன்ஜினியரிங். இப்போ வாட்டர் ரிசோர்ஸை பொறுத்தவரை ரன் ஆஃப் ஹைட்ராக்கு. இதில் இரிகேஷனை பொறுத்து வாட்டர் ரெக்யர்மெண்ட்ஸ், மெத்தட்ஸ், கெனால் டிசைன். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் திரும்பி சொல்கிறோம், இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி நாங்கள் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இதில் இருக்கிற டாபிக் இருக்குல்ல என்னென்ன அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் அனலைஸ் பண்ணி தான், ஓகே இந்த டாப்பிக்கில் இருந்து தான் இந்த மேஜரில் மேக்ஸிமம் இந்த கொஸ்டின் தான் இந்த டாப்பிக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்லியது. ஃபர்ஸ்ட் ஹைட்ராலிக்ஸை படிச்சு ஃப்ளூயிட்ஸை படிச்சுட்டு அடுத்து அப்ளைட் ஹைட்ராலிக்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இரிகேஷன் இன்ஜின் வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங். நெக்ஸ்ட் சர்வேயிங் அண்ட் ரிமோட் சென்சிங். முதல்ல வெறும் சர்வேயிங் மட்டும் தான் சொல்லுவாங்க. இப்போ ரிமோட் சென்சிங்னு ஆட் பண்ணிட்டாங்க. ஜிஜிபிஎஸ் இதெல்லாம் இல்லாத நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. டிஜிபிஎஸ், ஜிபிஎஸ் இதெல்லாம் வச்சு இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? பேசிக் சர்வே இன்ஸ்ட்ருமெண்ட் இதை பற்றி கேட்குறேன். டெக்னாமெட்டிக்கு எப்படி ஏரியா கால்குலேட். நெக்ஸ்ட் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ். கண்டிப்பாக இதில் நான் அட்வான்ஸ் என்னென்ன டெக்னிக் இருக்கோ அது டோட்டல் ஸ்டேஷன் வந்து கொஸ்டின் இருக்குது. ஜிபிஎஸ்ல இருக்குது சொன்னல. ஜிஏஎஸ், ரிமோட் சென்சிங் ஃபோட்டோகிராஃபி, இந்த ஹைட்ரோகிராஃபிக் சர்வே. இது எல்லாமே அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் இன் சர்வேயிங். ஓகேங்களா? அப்போ சர்வேயிங்கில் இந்த டாப்பிக்கை நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணீங்கன்னாவே போதும். மோஸ்ட்லி ஈஸியாக சர்வேல ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் த என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஓகேங்களா? இதில் மேக்ஸிமம் இந்த வாட்டர் சப்ளை இந்த இதுதான். அது சீவேஜ் ட்ரைனேஜில் மட்டும் 2 இருக்குது. ஓகே. சீவேஜ் சிஸ்டம் பிளானிங்கு, அப்யூட்டனன்ஸு, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட். ஓகே. வாட்டர் சப்ளைலையுமே நமக்கு ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்துடும். அதேமாரி இதில் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், சாலிட், இ வேஸ்ட், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். முதல்ல இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மட்டும் தான் கேட்டாங்க. இப்போ இ வேஸ்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அண்ட் ஓகேங்களா? ஏர், வாட்டர், சாயில், நாய்ஸ். ஓகேங்களா? பொல்யூஷன் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா 4மே மேக்ஸிமம் பண்ணுறாங்க. முதல் ஏர் நாய்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வாட்டரும் சாயிலுமே பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. அதேமாதிரி பிளம்பிங் சிஸ்டம் அண்ட் ஹை ரைஸ்டு பில்டிங் இதுவுமே நமக்கு டாப்பிக்கில் இருக்குது. என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையும் இவ்வளோ தாங்க டாபிக். ஓகேங்களா? இதை நீங்கள் ஓரளவு கோ த்ரூ பண்ணிங்கனாவே போதும். ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தி எஸ்டிமேஷன், காஸ்டிங் அண்ட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே. எஸ்டிமேஷன் காட்டிங்க அந்த பெரெக்ட், சிபிஎம்லாம்ல அந்த கான்செப்ட். ஓகே. எஸ்டிமேஷன் மெத்தடு, வேல்யூவேஷனு, டெண்டரு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிளானிங் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் கண்ட்ரோலில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். நெட்வொர்க் அனலைசிஸ், சிபிஎம் பெரெக்ட். ஓகேங்களா? இந்த டாபிக் தாங்க. எத்திக்ஸுமே இதில் கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுமே இதில் வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ எத்திக்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், சாஃப்ட்வேர்ஸ்லாம் பிம்ம பற்றிலுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. இதான் வந்து எஸ்டிமேஷன் அண்ட் காஸ்டிங், த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இதாங்க நாங்கள் பேஸ்டான இதை சிலபஸை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாகவே நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதுதான் வருது. இதுதான் கோர் டாப்பிக்கு. இந்த கோர் டாபிக்குள்ளே சப் டாபிக் என்னெல்லாம் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. அந்த சப் டாபிக்குள்ளே என்னெல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் சப் டாபிக்ஸ்குள்ளே என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் நாங்கள் இது பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா இந்த 100 days. ஓகேங்களா? இப்போ டாபிக் வைஸாக நாங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டாபிக் வைஸாக, சாப்டர் வைஸாக கிடையாதுங்க. ஒவ்வொரு யூனிட் வைஸாக, ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதான் 100 days ஸ்ட்ராட்டஜி ஃபார் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2026க்கு
இன்னும் மே மாதம் வரை டைம் இருக்குது. அரௌண்ட் ஒரு 4 months 4.5 months இருக்குது. இந்த 4.5 monthsல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 டாபிக்ஸ் வந்து 100 டேஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த 100 டாபிக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 சப்ஜெக்ட் 10 இருக்குல்ல, இந்த 10 டாபிக் இங்கே இருக்குல்லங்க, கோர் சாப்டர் இருக்குல்ல, இந்த கோர் சாப்டர் உள்ள இங்கே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணோம் அப்படின்னா த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஆக்சியல் கம்பைன்ட் அண்ட் த பிரின்சிபல், அதுக்கான மெட்டீரியல்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா த பிரின்சிபல்ஸ் த கம்பைன்டு இந்த ஆக்சியல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் இருக்குல்ல, அதை பொறுத்து தான். ஓகேங்களா? அந்த டாபிக் தான் ஃபர்ஸ்ட் டாபிக் இங்கே இருக்கு பாருங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் த ஆக்சியல் கம்பைன்டு பிரின்சிபல் இருக்குல்ல, அதுக்கான மெட்டீரியல்ஸ் இவ்வளோதாங்க. ஓகேங்களா? இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். ஓகே, மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், எலாஸ்டிசிட்டினா என்ன, எல்லாமே இதில் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினில் எத்தனை டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது, அதுலேயே லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருந்தாங்க த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த டாப்பிக்குமே இதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? இதில் எல்லாமே ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினை பற்றி எல்லாமே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த பிரின்சிபல்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ஒன்று சொன்னோம்ல, இங்கே இருக்க பாருங்க, த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? அந்த டாபிக் தான் இதில் இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் த கம்பைன்டு ஆக்சியல் த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? இந்த சைன் கன்வென்ஷன் ஆரம்பிச்சு இது எல்லாமே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே இருக்குல்ல அரௌண்ட் ஒரு 5 or 6 பேஜில் இருந்து மட்டுமே ஒரு 100 or 50 MCQ கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இந்த 100ம் இந்த 50 MCQ கொஸ்டின்ஸ் எதுலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த பேஸ்லாம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம்ல. ஏன்னா சின்ன டாப்பிக்கில் அதிகமான MCQ கொஸ்டின்ஸ் கேட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இன்டெப்த் அப்படிங்கிறது இதுதான். ஓகேங்களா? ஒரு பெரிய சாப்டர்ல எடுத்து 100 கொஸ்டின் எடுக்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. சின்ன டாபிக்ல ஒரு 75ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு 10 பேஜ்ல இருந்து ஒரு 100 MCQ கொஸ்டின் எடுக்க முடியும். ஓகேங்களா? அதை தான் இதில் மெயின் பண்ணுறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி MCQ கொஸ்டின்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் வந்து த 100 டே ஸ்ட்ராட்டஜி பிளான் அப்படிங்கிறதுக்கான அந்த மீனிங் தான். ஓகேங்களா? ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டாபிக்னா இங்க இருக்கிற டாபிக் இது கிடையாது, சாப்டரு இங்க இருக்கிற டாபிக்கை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இசை மெக்கானிக்ஸ் இதில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 நாளைக்கு வரும். அதே மாதிரி அனலைஸ்க்கு. ஓகேங்களா? இந்த அனலைஸ்க்குள்ள என்ன சப்டிவிஷன் இது எல்லாமே வச்சு ஒரு டாபிக்ஸாக வரும். அதே மாதிரி ஆர்சிசி. ஓகேங்களா? ஆர்சிசியில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டாபிக்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு டாபிக்ஸ் இப்போ காலம் மட்டும் எடுத்து பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அந்த காலத்துலேருந்து ஒரு 50 MCQ கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேங்களா? சின்ன டாபிக் தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோஃபிட்டிங் பேசிக்ஸ் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகே, சின்ன டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய MCQ கொஸ்டின்ஸ் கேட்போம். அதை தான் நாங்கள் மீன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? அதனால் அதை கண்டினியூஸாக சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா 2026ல் சிவில் இன்ஜினியரிங்க்கு 3 எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த 3 எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னதான் 2025ல் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஃபில் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அந்த டாப்பரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அடுத்த லெவல் ஆஃப் கேட்டகரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இப்போ புதுசாக தான் நீங்கள் வந்து படிக்கணும் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 5 months டைம் இருக்குது. ப்ராப்பராக நீங்கள் பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் போஸ்டிங் வாங்குறதுக்கான அந்த பாசிபிள்ஸ் வந்து அதிகம். ஓகேங்களா? அதுதான் சொல்லியிருக்கோம். 100 டாபிக்ஸ் இங்கே இருக்கிற சப் டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் தரவாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சப் டாபிக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 50 MCQ கொஸ்டின்ஸ் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஈஸியாக நீங்கள் அதை பிக் பண்ணி படிச்சிடலாம். அதுதான் நான் சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி இது பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் எடுத்ததும் நீங்கள் ஃபுல்லாகவே சர்வேங்க படிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக படிக்க முடியாது. அதில் இருக்க டாபிக்ஸை ஃபில் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சர்வேயிங்னு எடுத்திங்கன்னா அதில் டாப்பிக்கை ஃபில் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? சர்வேயிங்கில் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஓகே செயின் காம்பஸ் லெவலிங் டியூப்லைட் அதை மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் படித்ததுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரிக். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அட்வான்ஸு கம்ப்யூட்டேஷன் இந்த மாதிரி வரும். எடுத்ததும் நீங்கள் ஏரியா கால்குலேஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே, எல்எஸ்சிஎஸ்னால் எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன். அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நடக்க போகிற எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். நம்ம சேனல் மெயினாக உங்களுக்கே தெரியும் இந்த ஒன்லி ஃபார் த சிவில் இன்ஜினியரிங்.
ஓகேங்களா? சிவில் மேக்ஸிமம் இன்னொரு இதில ஐடிஐ லெவலுக்கு நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் எடுத்து குடுப்பாங்க. ஓகேங்களா? நாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சிவில் ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா? லாஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இப்ப இருக்க ஜேடிஓ, அடுத்து டிஎன்பிஎஸ்சில கூடயும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்க ஒன்லி ஃபார் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் தான் நடத்திட்டு இருக்கிறது. ஓகே. அவங்க சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரல் ஸ்டடிக்கு வேற எங்கேயோ படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால மேக்ஸிமம் இத நீங்க ஓரளவு ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாவே போதும். மினிமம் ஒரு 160ல இருந்து 170, 180 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிக் பண்ணிரலாம். ஓகேங்களா? அதனால டைம் இருக்குது. பட் டெய்லியும் ஒரு 1 ஹவர், 2 ஹவர் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாவே போதும். ஓகே. அப்படி எக்ஸாம் வர 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 டைமை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஜாபுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா ஜாபுக்கு போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லி ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ் படிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் சென்டர் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அத நீங்க ப்ராப்பரா இது பண்ணிட்டு இருங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சேனல் மேக்ஸிமம் எதுக்கு அப்படின்னா, ஜாப் போயிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சென்டர் போக முடியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதனால ஃபோர்த்கமிங் இனிமேல் வரப்போற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, டாபிக் வைஸா இந்த ஒரு 100 டாபிக்ஸ் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். வேணும்னா கொஞ்சம் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ கைஸ்.